அப்பொழுது அன்றைய அரசு 10.5. எனக்கு அந்த 10.5 உடந்த கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் தனிப்பெரும் சமுதாயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி. வன்னியருடைய இட எவ்வளவு தெரியுமா? இங்க பங்களிப்பு தமிழ்நாட்டிலே 18 விழுக்காடு. பட்டியலின மக்கள் 3மே சேர்ந்தால்தான் 20 விழுக்காடு. ஆனால் ஒரே சமுதாயம், தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள் 18 விழுக்காடு. வன்னியர்களுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும். 10.5 இதை முதல் கட்டம். வேற வழி இல்லாம அன்னைக்கு அந்த அழுத்தத்தில் வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டோம். அதற்கு தான் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். நடத்தியதான் அப்போ எந்தெந்த சமுதாயம் எந்த அளவில் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அந்த 10.5 வாங்கி பிறகு திமுக ஆட்சி வந்தவுடன் அது சரியான முறையில் நீதிமன்றத்திலே வழக்கு ஆடாத காரணத்தால் தான் நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை தள்ளுபடி செய்து ரத்து செய்தது. அதன் பிறகுதான் நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு நாம் சென்றோம். ஆனால் அந்த இடஒதுக்கீடை தள்ளுபடி செய்வதற்கு முன்பாக வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அது 1 வருஷம் நமக்கு கிடைச்சதா இல்லையா? இன்னைக்கு அது தொடர்ந்து நடந்திருந்தால் இன்று வரை எவ்வளவு பேர் தெரியுமா கிடைச்சிருக்கோம்? 3800 பேருக்கு MBBS கிடைச்சிருக்கோம் வன்னியர்கள். இன்னைக்கு 800 பேருக்கு மருத்துவ பட்ட மேற்படிப்பு கிடைச்சிருக்கோம். 6000 பேருக்கு என்ஜினியரிங் கிடைச்சிருக்கோம். 6000 பேருக்கு அரசு வேலைகள்ல இடம் கிடைச்சிருக்கோம். 6000 பேருக்கு கிடைச்சிருக்கிறோம். 80,000 பேருக்கு எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ்ல கிடைச்சிருக்கோம். இப்படி சரி இப்படி இவ்வளோ நமக்கு இழப்பு. காரணம் யாரு காரணம்? ஸ்டாலின் அவர்களும் திமுக அவர்களும் காரணம். ஸ்டாலின் அவர்களும் திமுக. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் எத்தனை முறை பார்த்தோம். இந்த இடஒதுக்கீடுக்காக எவ்வளவு முறை போராடணும். நேர்ல பார்த்தோம், ஐயா கடிதம் கொடுத்தது, குழுவை பார்த்தோம், TNPSC சேர்மனை பார்த்தது, அதிகாரிகளை பார்த்தது எல்லாம் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பக்கமா இருக்கு. இன்னைக்கு நேரம் கிடையாது படிக்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வயிறு எரியுது எனக்கு. இவ்வளவு பார்த்து இவ்வளவு செய்து ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் அவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா நான் செய்யறேங்க, நிச்சயமா நான் இடஒதுக்கீடு தனியா நான் கொடுக்கிறேன். ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்த்து சொன்னார், ஏங்க இதுக்காக நான் தனியாக அசம்பிளி நடத்தி ஸ்பெஷல் செஷன் வச்சு நான் இடஒதுக்கீடு கொடுக்கிற வன்னியர்களுக்கு சொன்னார். அப்போ இவ்வளவு சொன்னியும் கடைசியில எதுக்கு சொன்னார் தெரியுமா? நம்மளை ஏமாத்தி நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, நான் எப்படியாவது கொடுக்கிறேன்னு சொல்லியே பட்ட நாமத்தை போட்டாரு ஸ்டாலின் அவர். அன்னைக்கே சொன்னோம் ஐயா கிட்ட, ஐயா இவங்களை நம்பாதீங்க, இவங்க ஏமாத்துவாங்க. இல்ல நிச்சயமா கொடுத்துடுவாரு, ஸ்டாலின் கொடுத்துடுவாரு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனா ஆஸ் யூஷுவல் ஸ்டாலின் ஏமாத்தி பட்ட நாமம் போட்டு நம் சமுதாயத்தை ஏமாற்றி தமிழ்நாடு வளர்ச்சியை கெடுத்து விட்டார். தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே 18 விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளரும், தமிழ்நாடு முன்னேறும். இது சாதாரண கணக்கு, இது அடிப்படை கணக்கு. இந்த அடிப்படை குணம் தெரியாத நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள். ஏன்னா இதற்கு பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரா? நீங்க தயாரா? அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.